அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிவாத யூனிமேர். மணி 6:30. ஆமாம், சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிவாவோட 3rd டே ஸ்கூலு. ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு 9 to 11 டைமிங் இருந்ததால் எந்த ஸ்நாக்ஸும் கொடுத்தனுப்பிச்ச ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு அதுவும் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் அந்த விளாக் எடுக்கலை. இன்றைக்கி 3rd டே ஸ்கூல் 12:30 வரைக்கும் ஸ்கூலு. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். அதாவது காபுலி சன்னான்னு சொல்லுவாங்க. அதை ஊற வச்சுருந்தேன். அதை ஸ்நாக்ஸாக வேக வச்சு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னென்னவோ டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்க என்னடா கொண்டக்கடலை வேக வச்சு கொடுக்குறது ஒரு ஸ்நாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கொண்டக்கடலையோட மகிமை அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு அது ரொம்ப 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 ஒரு அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட கண்டென்ட் ட்ரூவாக தான் கொடுப்பேன், வேல்யூபிளாக தான் கொடுப்பேன். நான் அடிக்கடி வீடியோஸ் அப்லோட் பண்ண மாட்டேன். ரேர்லி தான் அந்த மாதிரி விளாக்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அது மினி விளாக் மட்டும்தான். எனக்கு கொடுக்குற கண்டென்ட் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஐடியா பிளிங்க் ஆகலாம். சரி, இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஜிவாக்காக டப்பர்வேர்லேருந்து குட்டியாக 2 கலரான பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஸ்நாக்ஸ்க்காக. ஆக்சுவலி இது அவ்வளோ ஒன்றும் விலை இல்லை, கம்மி விலை தான். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்க பாக்ஸ் தான் நிறைய பேரண்ட்ஸ் ஸ்நாக்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. அது மீல்ஸ்க்காக தான். ஸ்டில் ஸ்நாக்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எதுக்கு ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அது கிட்டத்தட்ட 700 500 மேலே தான் அந்த மாதிரி பாக்ஸஸ் கிடைக்குது. ஸோ லஞ்ச்க்காக அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலாம். அது சூடாக இருக்கிறதுக்கும் லீக் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணலாமே தவிர ஸ்நாக்ஸ்க்காக இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸஸை ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு என்னோட சஜஷன். ஸோ ஒரு சைடில் சப்பாத்தி மாவு கலந்து வச்சுட்டு இன்னொரு சைடில் ஜிவாக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்நாக் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களுக்கு பிடிச்சது இந்த கேக் தான். பிளெயின் கேக்கு, க்ரீம் இல்லாத கேக் அப்படிங்கிறதால இது வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் கொண்டக்கடலை வெந்தாச்சு. அதை எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் போட்டு மூடி விட்டேன். ஏன்னா என்ன தான் பிபிஏ ஃப்ரீயாக இருந்தாலும் அவளோட பாக்ஸ் பிளாஸ்டிக் அப்படிங்கிறதால சூடாக எதுவுமே நான் போடுறதில்ல. ஸோ இன்னொரு பக்கம் சென்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்காக. ஜிவாவோட பாட்டில் இப்போ ஃபில் பண்ணணும். ஜிவாவோட பாட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் ஒன்று. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸான பாட்டிலில் வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பப்பி மாதிரி ஒரு பாட்டில் வச்சுருந்தேன். ரொம்ப பெருசாக, ஆக்சுவலாக அவளால் தூக்கவே முடியாது. அப்போவே அது வச்சுருந்தேன். ஸோ இது இப்போ இந்த வாட்டி 600 ml தான் வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஜிவாவுக்கு டபுள் போனி போட்டு ரெடி பண்ணிட்டேன். என்னை ஜிவாவை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் என்ன பார்த்தா மாதிரியே இருக்குது. ஏன்னா இதே ஹைட்டுக்கு தான் என்னோட போனி இருக்கும். இதே மாதிரி தான் நானும் இருப்பேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லா லவ்லி மதர்ஸ்க்கு ஹாப்பி ப்ரெக்னென்சி. எனக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தோணுது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ, என்னென்னலாம் சாப்பிடணும்னு தோணுது, எப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.